திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திடீரென நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் வீட்டில் தேமுதிக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் ஞாயிறன்று திடீரென நேரில் சந்தித்து பேசினார். விஜயகாந்துடன் அவரது மைத்துனர் சுதீஷ், எம்எல்ஏ பார்த்தசாரதி ஆகியோர் வந்திருந்தனர். சந்திப்பின் போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் உடன் இருந்தார். ஞாயிறன்று காலை நடந்த இச்சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதியை சந்தித்துவிட்டு வெளியில் வந்த விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மேகதாது அணை பிரச்சினை, செம்மரக் கடத்தலில் தமிழர்கள் சுட்டுக் கொலை, முல்லை பெரியாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கருணாநிதியுடன் விவாதித்ததாக விஜயகாந்த் தெரிவித்தார். ஒரு 5 பிரச்சனைக்காக கலைஞரை பார்க்க வந்து, நாட்டு பிரச்சனை, ஏழை விவசாயிகள் பிரச்சனை, அதுக்கு கலைஞர் நிச்சயமாக எங்க கட்சியிலிருந்து அவர் அனுப்புறேன்டாரு. ஆளுகளே அதற்காகத்தான் நான் வந்து சொல்றேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த 5 கோரிக்கை நான் சொல்றேன். மேகதாதுல அணை கட்டுறது விஷயமாக அது ஒன்று 2 வந்து செம்மரக்கட்டை, 3 வந்து இந்திய மீனவர்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை, நிலம் கையகப்படுத்துற திட்டம், அப்புறம் முல்லை பெரியார், அதான் நதி குடிநீர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அதுல வந்துடும். ஆக இதெல்லாம் சேர்ந்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நேற்று பிரதமர் வந்து தேதி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர்கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பல பேர்கிட்ட பிஜேபியில அவர் தான் நேற்று சொன்னாரு, இந்த மாதிரி பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். நாளைக்கு 12:30 மணிக்கு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதனாலதான் முதல்ல பெரிய தலைவரான கலைஞரை பார்த்துட்டு அப்புறம் மற்ற எல்லாரையும் பார்க்கலான்ட்டு இருக்கேன் என்பதை தாழ்மையை தெரிவித்து எல்லா கட்சி தலைவரும் சந்திக்கிறார். அதிமுகவை தவிர ஏன் அதிமுக நீங்க கேட்கலாம். என்னங்க அதிமுக நேத்து போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஓபிஎஸ், அது சுயநலம், பொதுநலம் இல்லை. சுயநலம் பார்க்க ஓபிஎஸ் வந்து பாக்குற சுயநலம். தனிப்பட்ட நான் தான் போன வாரமே சொல்லிட்டேன்ல, அனைத்து கட்சியும் கூட்டணும் இருக்கேன். ஆனா அவர் கூட்டவே இல்லை. தனியா போனா அதற்கு பேர் என்ன, ஒரு மாநில பிரச்சனைக்கு அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு இருக்கேன். ஆனா தனியா போனா சுயநலம், பொதுநலத்தோடு இருக்கணும். சுயநலம் இதுக்காக தனியா போய் பாக்குறாரு. தேமுதிகவை துவக்கிய விஜயகாந்த் அதற்கு பின்னர் ஒரே ஒரு முறை பொது நிகழ்ச்சி ஒன்றில் கருணாநிதியை சந்தித்து வணக்கம் வைத்துவிட்டு சென்றார். அதற்கு பின்னர் இருவரது சந்திப்பும் நிகழவில்லை. தற்போது இச்சந்திப்பும் இதைத் தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் விஜயகாந்த் சந்திக்கப் போவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் கருதப்படுகிறது.